பெரிய விண்கல் ஒண்ணு பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கலிபோர்னியால தெரியுது, அண்டார்டிகால தெரியுது. அப்படின்னா உலகம் அழிஞ்சிருமா? ஐயையோ! வணக்கம் மக்களே. 3i அட்லஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய விண்கல் வான்வெளியில பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது பூமியில மோதுமா மோதாதா? இத பத்தின ஏகப்பட்ட விஷயங்களை வெஸ்டர்ன் மீடியால டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில என்னதான் நடக்குது? ISRO இத பத்தி என்னதான் சொல்றாங்க? ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லுங்களேயா, ஆக போற வேலையவாது பாக்குறோம். 3i அட்லஸ்ங்கிறது இந்த விண்கல்லோட பேரு. முதல்ல ஜூலை 2025 சிலி நாட்டுல இருந்து ஸ்பேஸ் சர்வே டீம் இந்த விண்கல் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க. ஆகஸ்ட் 2025ல இந்த விண்கல் பூமியை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்குன்றத ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் உறுதிப்படுத்தினாங்க. அதுவும் இல்லாம அது ரெட் கலர், கிரீன் கலர்னு விதவிதமா கலர் மாறுறதையும் கண்டுபிடிச்சாங்க. நாசா இது அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போட்டிருக்காங்க. இந்த விண்கல்லோட பயண பாதைங்கிறது ஹைப்பர்போலிக் ஷேப்ல தான் அமைஞ்சிருக்கு. சூரியனுக்கு பக்கத்துல இது வந்திருக்கு. பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வர 3வது பெரிய விண்கல்ங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. முதல்ல 2017ல ஒன்னும் 2019ல ஒன்னும் இந்த மாதிரி 2 விண்கல் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருக்கு. இதோட சைஸ் 5.6 கிலோமீட்டர். கார்பன் டை ஆக்சைடு வாயு நிறைஞ்சிருக்கு. பாறைகளாலையும் ஐஸாலையும் இந்த விண்கல் உருவாயிருக்குன்றத விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. இந்த விண்கலால பூமிக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எதுவுமே வரப்போறது கிடையாது. ரேடியேஷன் மாதிரியோ, காந்த புயல் மாதிரியோ, இல்ல நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரியோ எந்த ஒரு அழிவும் நடக்க போறது கிடையாது. ரொம்ப பக்கத்துல வருதுங்கிறது தான் விஞ்ஞானிகளோட கணிப்பு. இருந்தாலும் வெஸ்டர்ன் மீடியால ஏன் இது அதிகமா தேடி படிக்கிறாங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி சயின்ஸ் ஃபிக்ஷன் மென்டாலிட்டி. அதனாலதான் அதிகமான டிஸ்கஷன்ஸ் பண்றாங்க. ஆஸ்ட்ராய்டு வருமா, பூமி மேல மோத போதா, இதனால லீவ் எதுவும் விடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இங்க இடமே கிடையாது. ஆஸ்ட்ராய்டு வருதோ இல்லையோ, ஆஃப் இயர்லி எக்ஸாம் ரொம்ப சீக்கிரமா வந்துடும். எல்லாரும் நல்லபடியா படிங்க, அதுவே போதுமானது.